பாரிசான் நேஷனலுக்குள் உள்ள மற்ற இந்திய கட்சிகளின் பங்கேற்பு 16வது பொதுத் தேர்தலில் தங்கள் கட்சியின் நாடாளுமன்ற இடங்களை பாதிக்காது என்று மஇகவின் துணைத் தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். பாரிசானின் நண்பர்கள் என்று அழைக்கப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் காங்கிரஸ், மக்கள் சக்தி, IPF மற்றும் மலேசிய இந்திய ஐக்கிய கட்சி போன்ற கட்சிகள் ஏற்கனவே முந்தைய பொதுத் தேர்தலில் போட்டியிட்டதாக சரவணன் கூறினார். அவர்களுக்கு இதற்கு முன்பே இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். 15வது பொதுத் தேர்தலில் IPF, கிம்மா, மக்கள் சக்தி மற்றும் MIUP ஆகிய கட்சிகள் அனைத்திற்கும் போட்டியிட தொகுதிகள் வழங்கப்பட்டன. இந்த பெரிய கூடாரத்தின் ஒரு பகுதியாக பாரிசானின் ஒட்டுமொத்த வெற்றியை உறுதி செய்வதே தங்கள் நோக்கம் என்று அவர் கூறினார். மஇக தலைவரும் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்குவதில் எந்த தடையும் இல்லை என்று அறிவித்துள்ளார். இதன் பொருள் மஇகவின் நாடாளுமன்ற இடங்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர் நேற்று தாப்பாவில் நடைபெற்ற பரிசான் பெருநாள் கொண்டாட்டத்தில் இதனை தெரிவித்தார். இதனிடையே சரவணன் சுங்கைசிப்புட் தொகுதியிலும் விக்னேஸ்வரன் தாப்பா தொகுதியிலும் போட்டியிடக்கூடும் என்ற வதந்திகள் குறித்த கேள்விக்கு அக்கூற்றுகளை சரவணன் நிராகரித்தார். இது வெறும் வியூகம் என்று அவர் தெரிவித்தார். சவாலான அரசியல் சூழலுக்கு மத்தியில் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளில் கவனம் செலுத்தி பொதுத் தேர்தல் 16ல் போட்டியிடவிருக்கும் நாடாளுமன்ற தொகுதிகளை தீர்மானிக்க மஇகவின் உயர்மட்ட தலைவர்கள் கூடுவார்கள் என்று சரவணன் தெரிவித்தார். ஆன்லைன் மற்றும் நேரடி பங்கேற்பு என இரண்டிலும் உறுப்பினர் எண்ணிக்கை ஒவ்வொரு மாதமும் அதிகரித்து தற்போது லட்சக்கணக்கில் உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். இது கட்சி தொடர்ந்து ஆதரவை பெற்று வருவதையும் இந்திய சமூகத்தின் குரலாக திகழ்வதையும் காட்டுகிறது என்று அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு தொழிலாளர் மையப்படுத்தப்பட்ட மேலாண்மை அமைப்பான FWCMS குறித்த விமர்சனங்களுக்காக மனிதவளத்துறை அமைச்சர் ரமணனின் உதவியாளர் ஐசுதீன் அப்துல் கஃபால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிசி ரம்லி மற்றும் நிக் நஸ்மி நிக்கமாட் ஆகியோரை கடுமையாக சாடியுள்ளார். நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நெறிமுறை குறியீட்டில் குறிப்பிட்டுள்ளபடி ரவிசியும் நிக் நஸ்மியும் கூட்டு பொறுப்பு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ரமணனின் அரசியல் செயலாளரான ஐசுதீன் இவ்விரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சரவையில் உறுப்பினர்களாக இருந்தபோது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் FWCMS ஒப்பந்தத்தை 2031 வரை நீட்டிப்பதற்கு 2024 ஜூன் 24ஆம் தேதி ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது வெளிப்படையாக விமர்சிக்கும் இந்த இருவரும் அந்த நேரத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம், தகவல் பெறும் உரிமை மற்றும் பகிரப்பட்ட பொறுப்பு ஆகியவற்றை கொண்ட அமைச்சரவை உறுப்பினர்களாகவே இருந்தனர் என்று ஐசுதீன் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அவர்கள் இப்போது கூறும் பலவீனங்கள் உண்மையிலேயே அவ்வளவு தீவிரமானவை என்றால் அவர்கள் முடிவெடுக்கும் அமைப்பில் இருந்தபோது இந்த கவலைகள் ஏன் எழுப்பப்படவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். நேற்று இரவு கோலம்பூர் வங்சா மாஜியில் உள்ள ஜலான் கெந்திங் கில்லான் போக்குவரத்து சந்திப்பில் சிவப்பு விளக்கை மீறி சென்று மோட்டார் சைக்கிள் மீது மோதிய மது போதையில் இருந்த ஓட்டுநருக்கு 13,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் சம்சூரி இசா 42 வயதான அந்த ஓட்டுநருக்கு நடத்தப்பட்ட மூச்சு பரிசோதனையில் அவர் மது அருந்தியது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இன்று கோலாலம்பூர் போக்குவரத்து நீதிமன்றத்தில் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 45A(1) கீழ் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அங்கு அவர் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். நீதிமன்றம் அவருக்கு ஒரு நாள் சிறை தண்டனையும் 13,000 ரிங்கிட் அபராதமும் விதித்தது. அபராதம் செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் அவர் 2 ஆண்டுகளுக்கு ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கவும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். கடந்த மாதம் பினாங்கில் உள்ள ஒரு மயானத்தில் பாலியல் செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தம்பதியினரின் தண்டனையை ஜார்ஜ்டவுன் உயர்நீதிமன்றம் குறைத்ததை தொடர்ந்து இன்று அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். நீதிபதி ரோஃபியா முகமது 58 வயதான ஜெகதீசன் மற்றும் 37 வயதான ஹலிலா அபுபக்கர் ஆகியோரின் குற்ற தீர்ப்பை உறுதி செய்தார். ஆனால் அவர்களின் சிறை தண்டனையை மார்ச் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை கணக்கிடுமாறு உத்தரவிட்டார். இதன் மூலம் தண்டனை காலம் 28 நாட்களாக குறைக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட இருவரும் கடந்த மார்ச் 22ஆம் தேதி பத்து கந்தோங் சீன மயானத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட குற்றத்தை ஜார்ஜ்டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டனர்.
இம்மாத தொடக்கத்தில் சிராஸில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் ஆயுதங்களுடன் கலவரத்தில் ஈடுபட்டதற்காக 33 பேருக்கு தலா 10 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 323வது பிரிவின் கீழ் மறு ஆய்வு விசாரணையை நடத்திய நீதிபதி அஸ்லாம் ஜைனுடீன் பிரதிவாதி தரப்பு, வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு தரப்பு ஆகிய இரு தரப்பினரின் வாதங்களையும் கேட்டறிந்த பின்னரே இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக கூறினார். ஏப்ரல் 10ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்ட 32 பேர் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அவர்களுக்கு தலா 3000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. அதே குற்றத்திற்காக 19 வயதுடைய இருவருக்கு தலா 2000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அனைவரும் தங்கள் அபராதத்தை செலுத்தினர். இருப்பினும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 323 கீழ் வழங்கப்பட்ட தண்டனையின் சரியான தன்மை, சட்டப்பூர்வ தன்மை மற்றும் பொருத்தத்தை தீர்மானிக்க உயர்நீதிமன்றம் மறு ஆய்வுக்கு அழைப்பு விடுத்தது. 19 முதல் 57 வயதுக்குட்பட்ட அந்த 34 பேர் ஏப்ரல் 5ஆம் தேதி சிராஸில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் தாக்குதல்களை நடத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகள், தோட்டாக்கள், வெடிபொருட்கள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், தடிகளும் கற்களும் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர். மலாக்கா ஆயர்குரோவில் உள்ள அமர்வு நீதிமன்றத்தில் 2 சிறுமிகளுக்கு எதிரான 2 பாலியல் குற்றங்கள் மற்றும் தனது கைபேசியில் ஆபாசமான உள்ளடக்கத்தை வைத்திருந்ததாக இராணுவ வீரர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 23 வயதான பிரவேத் முகமது ஃபிதால் ஃபதுல்லா ஹம்டான் என்னும் அந்த நபர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது தனக்கு புரிந்ததாகவும் விசாரணை கோருவதாகவும் தெரிவித்தார். இந்த வழக்கு நீதிபதி ராஜா நூர் அடிலா ராஜா மஹ்யாலின் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டது. குற்றச்சாட்டுகளின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் 8 வயது சிறுமியை ஒரு வீட்டிற்குள் இழுத்துச் சென்று சுவரில் தள்ளி பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக கூறப்படுகிறது. இந்த குற்றம் ஏப்ரல் 12ஆம் தேதி மாலை சுமார் 4:30 மணியளவில் சுமை ஊடாங் கேம் தரண்டேக்கில் உள்ள ஆளில்லாத வீட்டில் நடந்ததாக கூறப்படுகிறது. அதே இடத்திலும் நேரத்திலும் 10 வயது சிறுமி சம்பந்தப்பட்ட 2வது இதே போன்ற குற்றச்சாட்டையும் அவர் எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் 2017 பிரிவு 14A கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டன. இதில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பிரம்படியும் விதிக்கப்படும். குற்றம் சாட்டப்பட்டவர் தனது அலைபேசியில் ஆபாசமான படங்கள் மற்றும் வீடியோக்களை வைத்திருந்ததற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 292A கீழும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அந்நிய செலாவணி மற்றும் போதைப்பொருள் விற்பனையில் சுகபோகமாக வாழ்ந்த கும்பல் பிடிபட்டதன் மூலம் மில்லியன் கணக்கான ரொக்கப்பணம் மற்றும் பல்வேறு வகையிலான போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி 19 பேர் கைது செய்யப்பட்டதாக புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் நத்தோ ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார். கிள்ளான் பள்ளத்தாக்கு முழுவதும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட சோதனைகளில் 24 முதல் 48 வயதுக்குட்பட்ட அவர்கள் பிடிபட்டதாக அவர் கூறினார். மேலும் 49 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இச்சோதனையின் விளைவாக பல்வேறு வகையிலான போதைப் பொருட்களும் போதைப் பொருள் பதப்படுத்தும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோலாலம்பூர் கெப்போங்கை சுற்றி மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக இன்று கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.